ஹே ஹாய் கைஸ். ஹீரோ ஒரு ஆக்சிடென்ட்ல கொஞ்சம் அப்செட் ஆயிடுவான். ஓகே, கியூர் ஆகினதுக்கு பிறகு என்ன பண்ணுறான் பார்ப்போம். பார்த்தா அவன் கியூர் ஆகினது பெரிய ஈஸியாக போச்சு அப்படின்னு ஃபீல் பண்ணுற அளவுக்கு பண்ணுவான். அதனே எடுப்பாக பாரு ரிவெஞ்சி நம்ம தாய் ட்ராமாவே தூக்கி சாப்பிட்ற அளவுக்கு இருக்கும். ஸோ அதை நீங்கள் பார்க்கணுமா? அதுக்கு பண்ண வேண்டியதெல்லாம் ஒன்று தான். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், அண்ட் ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ வெல்கம் டு தி சடன் எவல்யூஷன் கைஸ். யார்டா இது இந்த ஏர்லி மார்னிங்கே கால் பண்ணுறது? ஹலோ ஹலோ மிஸ் ஆயுத்யா? யா சொல்லுங்கள். ஆக்சுவலி நான் ஹாஸ்பிட்டலில் இருந்து பேசுகிறேன். ஒரு ரீசெண்டாக இப்போ தான் ஆக்சிடென்ட் ஆச்சு. அவரோட ஃபோனை செக் பண்ணதில் லாஸ்ட் கால் அவங்களோட தான் இருந்துச்சு. அதனால தான் அவங்கள கான்டாக்ட் பண்ணேன். வாட், ஆக்சிடென்டா? என்ன சொல்கிறீங்க நீங்கள்? எஸ் மேடம், அவங்க கொஞ்சம் சீரியஸான கண்டிஷனில் தான் இருக்காங்க. நீங்கள் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வாங்க, உங்களுக்கு ஹாஸ்பிட்டல் டீட்டெயில்ஸ்லாம் சென்ட் பண்ணுறேன். டாக்டர், எங்கள் அப்பாவுக்கு என்ன இருந்துச்சு? உங்கள் அப்பாவுக்கு ஆக்சிடென்ட் பட்டதில் ஹெட்டில் அடிபடுகி கொஞ்சம் சிவியரான கண்டிஷன் தான். ஸோ ஃபாஸ்ட்டாக சர்ஜரி பண்ணணும். நீங்கள் கொஞ்சம் மணி பே பண்ணிங்கன்னா இப்போவே சர்ஜரியை ஸ்டார்ட் பண்ணிடலாம். எக்ஸ்கியூஸ் மீ அப்பா, காட், இப்போ நான் என்ன பண்ணுவேன்? என்ன சொல்கிறாங்க? அம்மா அம்மா ஒன்றும் இல்லைம்மா, பார்த்துக்கலாம். அண்ணா, ஓ காட், உங்களுக்கு இந்த மாதிரி சிச்சுவேஷனா? டோன்ட் வரிம்மா, அப்பாவுக்கு ஒன்றாகாது, நீ கவலைப்படாத. ஐ ஹோப் என் மகனை இப்போ நீ மேரேஜ் பண்ணுறது உனக்கு தான் நல்லதுன்னு நினைக்கிறேன். வாட், என்ன சொல்கிறீங்க? எனக்கு புரியலை. எனக்கு புரியுதுமா. இந்த டைம் இப்படி கேட்குறது கரெக்ட் இல்லைன்னு எனக்கும் தெரியும். ஆக்சுவலி சிச்சுவேஷன் இப்போ தான் கரெக்டாக இருக்குது. நீ என்ன நினைக்கிறான்னு எனக்கு தெரியும். என் பையன் கொஞ்சம் ஸ்டேபிளாக இல்லைன்னு நீ நினைக்கிறது புரியுது. அதை பற்றி நீ ஒன்றும் ஒரி பண்ண தேவையில்ல. அவனுக்கு நிறைய ப்ராப்பர்ட்டி இருக்குது. ஸோ நான் இப்போ என்ன சொல்ல வரேன்னு உனக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். இப்போ இருக்கிற சிச்சுவேஷனில் அவனோட அப்பாவோட சர்ஜரிக்கு மணி அரேஞ்ச்மெண்ட் பண்ணுறதுல நடக்கிற காரியமே இல்லை. உங்கள் ஃபேமிலியே உங்கள் அப்பா பொழப்பில் தான் ஓடிட்டு இருந்துச்சு. இப்போ என்னென்னா அவரே ஆக்சிடென்ட் பட்டு சீரியஸான கண்டிஷனில் ஹாஸ்பிட்டலில் இருக்காரு. இப்போ அவருக்கு பெரிய சர்ஜரி ஒன்று பண்ணணும்னு சொல்கிறாங்க. டெய்லி லைஃப்பை கொண்டு போகிறதே உங்கள் ஃபேமிலிக்கு ரொம்ப கஷ்டம். நான் என்ன சொல்ல வரேன்னு புரியும்னு நினைக்கிறேன். புரியுது, நீ கொஞ்சம் திங்க் பண்ணி டிசிஷனை சொல்லு. இப்போ நான் இருக்கிற சிச்சுவேஷனுக்கு இவ்வளோ பெரிய அமௌண்ட்டு என்னால் ஃபாஸ்ட்டாக அரேஞ்ச்மெண்ட் பண்ணவும் முடியாது. நம்ம இருக்கிற சிச்சுவேஷனுக்கு யார் கேட்டாலும் இப்போதைக்கு தர போகிறது இல்லை. ஓகே ஆண்டி, நான் இந்த மேரேஜை பண்ணிக்கிறேன். வா, வாட் அ குட் நியூஸ். இப்போ தான் நீ நல்ல டிசிஷன் எடுத்துக்க. ஆண்டி 1 மினிட், நான் கொஞ்சம் என் அம்மா கிட்டே பேசிட்டு வரேன். ஆமாம், நான் போயிட்டு வரேம்மா. அப்பாவை நல்லா பார்த்துக்கோங்க. இல்லைம்மா, நீ எங்கேயும் போக தேவையில்ல, என் கூடயே இரு, எல்லாத்தையும் நம்ம பார்த்துக்கலாம். இல்லைம்மா, புரிஞ்சுக்கோங்க. இப்போ நம்ம இருக்கிற சிச்சுவேஷனில் அவ்வளோ பெரிய அமௌண்ட்டை இவ்வளோ ஃபாஸ்ட்டான அரேஞ்ச்மெண்ட் பண்ணலாது. ஐயோ, இந்த சென்டிமெண்ட் தாங்க முடியலையே. இப்படி கழிச்சு பிரைன் வாஷ் பண்ணிடுவா போலையே. எது சரிப்பட்டு வராது, நாம தான் ஏதாச்சும் பண்ணி ஆகணும். லேட்டாக அப்பாவுக்கு தான்மா ப்ராப்ளம். இப்போ நம்ம ஃபாஸ்ட்டாக போனால் தான் மேரேஜ் பண்ணி எல்லா டாக்குமெண்ட்ஸையும் ஃபில் பண்ணால் தான் அஃபிஷியலி நீ ஒய்ஃப் ஆகுவா. அப்பாவுக்கு ஃபாஸ்ட்டாக மணி சென்ட் பண்ணிவிடலாம். ஸோ இப்போவே கிளம்புனா தான் கரெக்டாக இருக்கும். ஓகே ஆண்டி, அப்பாவை பார்த்துட்டு போயிடலாம். அப்பா, நான் எடுத்துகிட்டு இந்த டிசிஷன் கரெக்டாக இல்லைன்னு எனக்கு தெரியலை. ஐ ஹோப் என் எந்த டிசிஷன்லையும் நீங்கள் என் கூட இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம், பார்த்துக்கோங்க ஆண்டி. ஓகே, கிளம்பலாம். சைல்ட்ஹுட்டில் ஒன்று பார்த்தது இப்போ தான் பார்க்குறேன். டோட்டலி ஆளே சேஞ்ச் ஆகிட்டானே. சைல்ட்ஹுட்டில் ஹீரோ பண்ண அலப்பறையெல்லாம் மைண்டுக்குள்ளே வந்தது. அதை நினச்சி ஹீரோயின் என்னென்னா ஸ்மைல் பண்ணிகிட்டே இருக்க. ஹீரோவை பார்த்தா அவன் என்னென்னா இங்கே நடக்கிறதுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை அப்படின்ற மாதிரியே ஃபேஸை வச்சுட்டு நிற்க. அப்போ பார்த்து அவங்கள மேரேஜ் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு கூப்பிட்டு அப்படியே எல்லா ஃபார்மாட்டையும் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அப்படியே மணியை அப்பாவுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு ஆண்டி ஹீரோவையும் ஹீரோயினையும் ஹீரோட வீட்டுக்கு கூட்டிகிட்டு போவேன். ஓகேம்மா, இதுதான்மா நீ இனி வாழ போகிற வீடு. நீ கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக எனக்கு அப்படியே ஒரு கிராண்ட் சைல்டில் பற்றி நல்லா இருக்கும். அப்படியே நைட்டாக நீங்கள் எதிர்பார்த்த சீன் வர என்னால் முடியும். நான் என் மாம் கிட்டே போகணும். ஹோ, அப்போ நீங்கள் உங்கள் மாம் கிட்டே போகணுமா? ஸோ சேட், எனக்கு நிறைய கேம் தெரியுமே, அதை யாருக்கு சொல்லிக் கொடுக்குறது? இல்லை, நீ போய் சொல்கிறேன், நான் நம்ப மாட்டேன். நான் மாம் கிட்டே போகணும். உப்ஸ், இவன் வேறு இவ்வளோ உஷாராயிக்கா. ஓகே, மேனேஜ் பண்ணுவோம். அட உண்மையை தான்பா, எனக்கு ஓடி பிடிச்சி விளையாட தெரியும், அடித்து பிடிச்சி விளையாட தெரியும்.
எனக்கு தெரியாத விளையாட்டே இல்லை. அப்படின்னா ஓகே தான். அப்படின்னா நம்ம இனிமேல் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே தான். நெக்ஸ்ட் டே மார்னிங் பார்த்தா நம்ம ஹீரோக்கு ட்ரெஸ்ஸிங்லாம் பண்ணி விட்டு அப்படியே ஃபுட்டை ஃபீட் பண்ணி விட. ஆக்சுவலி இப்போ நம்ம பேக்கில் தான் போகிறோம். உங்களுக்கு ஓகே தானே? ஆஹா, எனக்கு இல்லை. இல்லை, எனக்கு பைக்கில் போகிறேன்னா ரொம்ப பயம். டோன்ட் வரி, நான் இருக்கிறேன். நீங்கள் எங்கேயும் வெயிட் பண்ணுங்கள். நான் ஃபாஸ்ட்டாக வெயிட் முடிச்சுட்டு வந்துடும். நம்ம 2 பேரும் ஒன்றாவே வீட்டுக்கு போகலாம். ஓகே? ஹோ காட், இவெல்லாம் என்ன தான் பண்ணோ தெரியல. இப்படி யூஸ்லெஸ்ஸான ஒருத்தனை வச்சுட்டு ஜஸ்ட் ஒரு மணிக்காக மேரேஜ் பண்ணிட்டீங்க. எல்லாம் மணிட பவர். ஓ காட், இன்னும் எத்தனை நான்சென்ஸான மேட்டரை இந்த ஆஃபீஸில் பார்க்க வேண்டியதோ தெரியல. ஆக்சுவலி இதை பார்க்க சொல்ல யாரும் ஏவி விட்ட டேவில் மாதிரி இருக்கல. அப்படியே கொஞ்சம் ஷேர் பண்ணிவிட்டு கொஞ்சம் கமெண்ட் பண்ணிங்கன்னா நல்லா இருக்கும். ஓகே, பாய் 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 காய்ஸ்.